ஒரு ஊரில் பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி ஊருக்கு ஒரு பேரை இருந்தாங்க. அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா லீவ் டைமில் எப்போவும் சுட்டி. அப்போ அவங்க பாட்டி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு செய்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த குட்டி பையன் கிச்சனுக்கு வந்து, பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆடை கொண்டு போய் நம்மளுடைய தோட்டத்தில் விட்டுட்டேன் பாட்டி. இப்போ நீங்கள் எனக்கு சாக்லேட் தரேன்னு சொன்னீங்களே, தரீங்களா? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செய்கிறேன், என்னன்னு சொல்லு. என்ன பாட்டி அது? ஏய் மட்டன் குழம்புடா குட்டி, உனக்கு தான் பிடிக்குமே ரொம்ப. மட்டன் குழம்பா? ஜாலி ஜாலி ஜாலி. பாட்டி ரொம்ப நாள் கழித்து மட்டன் குழம்பு வைக்கிறாங்களே, சூப்பர் ஜாலின்னு சொல்லிட்டு அவனுக்கு வச்சிருக்கிற அந்த மேகி எடுத்து கிண்ணியில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கான். சீக்கிரமாக பாட்டி மட்டன் குழம்பு செய்தோடனே நம்மளும் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பக்கத்து ஊரில் தான், தெருவில் தான் அவங்களுக்கு அவங்க பேரன் வீடு. தனியாக தான் இருப்பாங்க. எப்போனா குடுகுடுன்னு அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி வந்துடுவாங்க பாட்டி வீட்டுக்கு. அம்மாட்ட சொல்லிகிட்டே வரமாட்டான், சொல்லாமல் தான் வருவான். அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அனுப்ப மாட்டாங்க ஒண்டியாக. ஏன்னா அவன் நடந்து வர பகுதியில் சின்ன ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே வந்து புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால பாட்டி வீட்டுக்கு தனியாக போகக்கூடாது, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அம்மா கிட்ட சொல்லாமல் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டோம். அப்போ பாட்டி, எப்படி தனியாக வந்த நீ அப்படிலாம் கேட்குறாங்க. நான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஜாலியாக.